ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகுடி சினிமா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிக் பாஸில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் இந்த contestants நம்ம பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் 99% கன்ஃபார்ம் ஆகிருக்கு. எஸ், நம்ம அஃபிஷியலாக பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு அந்த அஃபிஷியல் நியூஸ் கிடைக்காது. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மகுடி சினிமாவோட வியூவர்ஸ்க்கு நான் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு சார்சஸ், விஜய் டிவியில் உள்ள சார்சஸ்லாம் விஷயத்தெல்லாம் அப்படி கொஞ்சம் பிடுங்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். முக்கியமாக நம்ம இந்த வாட்டி வி கோனா மிஸ் யூ கமல் சார். பட் என்னென்னா எஸ், கமல் சார் எல்லாம் நிறையா பேர் பேசிட்டாங்க. எஸ், 7 சீசனாக அவர் ஒரு லெவல், ஒரு பெஞ்ச் மார்க் எடுத்து வச்சுட்டாரு. இதுக்கப்புறம் எப்படி விஜய் சேதுபதி சார் செய்ய போகிறாரு அப்படின்னு தான் எல்லாரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த October 6, ஓகேங்களா, October 6 பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 ஸ்டார்ட் ஆக போகுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த தளபதி விஜய் சேதுபதி சார் பயங்கரமாக இருக்க போகுது. ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்க போகுது, பயங்கரமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா அவர் விஜய் சேதுபதி சார் விஜய் சார் என்ன பண்ணுவார்னா, ரொம்ப இயல்பாக ரொம்ப நேச்சுரலாக பேசுகிற ஒரு ஆள். ஸோ அவரோட பார்வை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு. அவர் என்ன சொல்லுவார்னா, அவரோட வீட்டில் ஒரு வால், ஒரு சுவரை அப்படியே விட்டுட்டாராம். எதுக்குன்னா பிள்ளைங்க போயிட்டு கிறுக்கிறதுக்காக. யூஸ்வலி நம்ம வீட்டில் கிறுக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க, கடன் வரும் அது. ஸோ அந்த பிலீஃப்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அவர் பெர்ஸ்பெக்டிவ் எப்படின்னா எழுதிட்டோம் பயலுங்க அது அவங்களோட பிள்ளைங்க லெட் டைம் என்ஜாய். ஏன்னா நம்ம எல்லாருமே சின்ன வயசில் நம்ம வால்லாம் நம்ம கிறுக்குவோம் பாருங்கள். ஸோ அவர் கிறுக்கிட்டோம், கிறுக்கி அது நீ அந்த வாலை விட்டாகலாம், நீ எவ்வளோ வேணாலும் கிறுக்குடா அப்படின்னு சொல்லி விட்டாகலாம். ஸோ இப்போ அவரோட பெர்ஸ்பெக்டிவ் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் வேறு மாதிரி ஒரு ஆங்கிளில் பார்ப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஒரு த்ரூ இன்சிடென்ட் அவரோட என்ன சொல்லலாம், அவருடைய கதையை பயோகிராஃபிலேருந்து சொன்னது இல்லை. ஸோ அப்போ அவர் மொத வாங்கின காடியை ஒரு நிசான் சஃபீரோன் அப்படின்னு ஒரு செகண்ட் ஹேண்ட் காடி வாங்கியிருக்காரு. ஸோ அவரோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படின்னா இப்படி தான் எல்லாமே ஒரு பயங்கர லக்ஸரியாக இருந்தால் தான் ஹாப்பினஸ்ஸு, ஒரு ஒரு பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் பாச்சா தான் ஹாப்பினஸ்ஸு, நம்ம கேம்ஸில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இத்தனை வருஷமாக விஜய் சேதுபதி நான் ஃபாலோ பண்ணிக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். இது என்னோட தப்பாக கூட இருக்கலாம். அவர் எப்படி பிக் பாஸ் நடத்த போகிறாருன்னு எல்லாருக்குமே அந்த ஆர்வம் இருக்குது. பட் நான் இப்படி தான் அவரோட தோற்றலையே வித்தியாசமாக இருக்கும் போது அவரோட பார்வை வேறு மாதிரி இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ப்ரோமோ பார்க்கும்போது எஸ், ப்ரோமோ இஸ் வெரி வெரி ஃப்ரெஷ். பயங்கரமாக பொறிச்சு எடுக்க போகிறாங்க. என்னென்னலாம் கண்டஸ்டன்ஸ் பண்ணுவாங்க, லைக் பிஆர் டீம் வச்சு பண்ணுறது, அப்புறம் என்னென்னலாம் பண்ணுவாங்க, நடிக்கிறது, வீக்கெண்ட்ஸ் ஆனால் நல்ல பிள்ளை ஆகிடுறது, அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் பண்ணுறது அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, பயங்கரமாக ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு ப்ரோமோலே காமிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம லேட்டஸ்ட் வெயிட் அண்ட் சி. இப்போ நான் என்னோட சோர்ஸ்லேருந்து என்னென்னா மொத்தம் 20 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் 20 பேர் தான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி 18 கூட இருக்கலாம், 17 இருக்கலாம், அதுக்கப்புறம் வைல்ட் கார்டாக இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ்லேருந்து, நான் எடுத்த சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு நான் சில விஷயம் ஷேர் பண்ணுறேன். கண்டஸ்டன்ஸ் பார்த்திபன் சாரை இறக்க போகிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பார்த்திபன் சார் பிக் பாஸில் அவர் ஏற்கனவே வளைச்சு பேசுகிறவங்க ஒரு மாதிரியா அவங்களுக்கு தெரியும். அவரோட பேச்சே ஒரு நாளாக அவரோட பயங்கரமான ஒரு ஃபேன். அவரோட பேச்சுக்கு, அவரோட ஃபிலிமுக்கெலாம் பயங்கரமான ஒரு ஃபேன். பட் அவர் எப்படி ஒரு பிக் பாஸ் ஒரு ரியாலிட்டி ஷோவில் எப்படி அவர் இருக்க போகிறாருன்னு நினச்சி பார்த்தாலே ஒரு மாதிரியா வயிற்றெல்லாம் கலக்குது. ஆக்சுவலி எப்படி அவர் இருக்க போகிறாரு, எப்படி அதை யூசி. அவங்க ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ரைட்டர், பயங்கரமான ஒரு டைரக்டர், பயங்கரமான ஒரு ஆக்டரு. இன்னும் நானும் ரவுடி தானில் விஜய் சேதுபதி சாரும் பார்த்திபன் சாரும் அவர் நடிச்சிருக்காங்க. ஸோ எப்படி விஜய் சேதுபதி சார் எப்படி பார்த்திபன் ஹேண்டில் பண்ண போகிறாங்க. அவளே நையாண்டி லொல்லு அதெல்லாம் இருக்கும்.
இப்படி எனக்கு நினைக்கிறேன் பயங்கரமாக வேற லெவலில் வந்து டிஆர்பிலாம் எகிற போகுதுன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி பார்த்திபன் சார். ஓகே. ரெண்டாவது வந்து ரோஷினி ஹரிப்ரியன். இந்த பாரதி கண்ணம்மா இதுக்கு முன்னுக்கு ஒரு ரோல் நடித்தாங்களே, அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் சொல்லியிருக்கு 2022 நினைக்கிறேன். ஓகே. அடுத்த கண்டஸ்டன்ட் ரித்திகா. இவங்க வந்து குக் வித் கோமாளியில் வந்து பார்ட்டிசிபேட் ஆகியிருக்காங்க. அப்புறம் ராஜாராணி சீரியல்ஸ்லேயும் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் ஆகியிருக்காங்க ரித்திகா. ஸோ ஓகே. விஜய் டிவி ப்ராடக்ட். ஓகே, பார்ப்போம் அவங்க. அடுத்தது வந்து விஜய் விஷால். அவங்க வந்து பாக்கியலட்சுமியில் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களும் வந்து குக் வித் கோமாளியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பார்ப்போம் அவரோட இது எல்லாம் வந்து எங்கிட்ட இருக்கிற சோர்ஸ் முக்கால்வாசி விஜய் டிவியோட ப்ராடக்டாக தான் இருக்குது. சரி, பார்ப்போம். அடுத்த நபர் வந்து அக்ஷிதா அசோக். இவங்களும் வந்து சீரியல் ஆக்டர். சித்தி 2 சீரியலில் வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் சாக்லேட்னு ஒரு சீரியல் இருக்குது, அதுலேயும் அவங்க நடிச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து டான்ஸ் வர்சஸ் டான்ஸ் இருக்குல்ல, டான்ஸ் இல்லை சாரி ஜோடி ஜோடி டான்ஸ், அந்த ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க 2019 பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்னாச்சும் லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். அடுத்தது திவ்யா துரைசாமி. உங்க பேர் தெரிஞ்சிருக்கோம். இவங்க வந்து இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக சொல்லுவாங்க கொஞ்சம் ட்ரெண்டாக இருக்கிற ஒரு ஆள். அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து ராஜாவும் இதய ராணியும் சீரியலில் அவர் நடிச்சிருக்காங்க. ஸோ 2019 டெபியூட் பண்ணவங்க. அவங்களும் வந்து குக் வித் கோமாளி ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க தான். என்ன எல்லாம் குக் வித் கோமாளியாகவே இருக்குது. ஏற்கனவே இந்த வாரம் குக் வித் கோமாளியோட இந்த ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். பிரியங்காவையும் அவங்களோட இதுவும் போய்கிட்டு இருக்கு. சரி, இப்போ நம்ம அந்த விஷயத்தை விட்டுருவோம். நம்ம பிக் பாஸ்க்கு வருவோம். அடுத்த கண்டஸ்டன்ட் ஷாலின் ஜோயா. இவங்க வந்து கேரளாலேருந்து வர ஒரு ஆக்ட்ரஸ்ஸு. தீபராணி அப்படின்னு ஒரு நெகட்டிவ் ரோல் செஞ்சவங்க. ஓகே, பார்ப்போம். ஒரு டிவி சீரியலில் நடித்தவங்க தான். பார்ப்போம் அவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு. ஆனால் நார்மலி என்ன நடக்கும்னா, இந்த வில்லியாக நடித்தவங்க வந்து நல்லவங்களாக இருப்பாங்க. பிக் பாஸ் இதில் நல்லவங்களாக நடித்தவங்க தான் வில்லியாக இருப்பாங்க. சரி, பார்ப்போம். நம்ம வந்து இந்த மகுடி சினிமாவில் வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு பிக் பாஸ் எவ்ரி எபிசோட் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ காத்துருங்க. மறுபடியும் சொல்கிறேன், அந்த நியூஸ்லாம் வேணும்னா சினிமா நியூஸும் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்த கண்டஸ்டன்ட்க்கு போவோம். இவங்க உண்மையிலே வந்தாங்கன்னா டிஆர்பி எகிற போது, எக்ஸ்ட்ரா ப்ரோ ப்ளஸ் மேக்ஸா எகிற போது நம்ம சம்யுக்தா விஸ்வநாதன். ரீசண்டாக வந்த பாட்டு, அந்த திப்பு மகனோட பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க. இவங்க வந்தாங்கன்னா வந்து ஒரு லவ் கண்டென்ட் இருக்கும் போல் இருக்கு. மேபி பாடுவாங்க, ஏன்னா அவங்க வந்து அந்த சிங்கர் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ ஒரு சிங்கர் பார்ப்போம். பயங்கரமான பசங்கள்லாம் பயங்கரமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட என்ட்ரி காத்துக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம். அடுத்தது அமலா ஷஜி. இவங்களும் வந்து பயங்கரமாக அந்த டிக்டாக் பிளாட்ஃபார்மு ரீல்ஸு இதெல்லாம் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆனவங்க. பயங்கரமான ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க. ஸோ இவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அடுத்தது எங்கிட்ட இருக்கிற லிஸ்ட் வந்து குறைஷி. மொமாட் குறைஷி வந்து ஸ்டாண்டப் காமெடியன். கலக்க போகுது யார் சீசன் 5 வந்து ஒன் ஆஃப் த பாப்புலர் பார்ட்டிசிபேன்னு. குக் வித் கோமாளிலையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. என்னது இது எல்லாம் குக் வித் கோமாளியாகவே இருக்குது. சரி, அடுத்த கண்டஸ்டன்ட் போவோம். இவங்க எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸ் 3லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க வராங்கன்னு. வராங்க நியூஸ் வருது, ஆனால் வரமாட்டாங்க. என்ன காரணம்னு தெரியல. சோசைட்டி கேட்டால் இந்த வாட்டி கன்ஃபார்மாக வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். நம்ம பூனம் பஜ்வா நினைக்கிறேன், இஃப் நாட் மிஸ்டேக், இவங்களாம் வந்து அந்த மும்தாஜ் கேட்டகரியில் அந்த மாதிரி நம்ம வேறு மாதிரி நினைப்போம். பார்த்தா அவங்க வந்து பயங்கரமாக ஒரு போல்டான ஒரு கேரக்டராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னும் பூனம் பஜ்வா தெரியாத ஆளுங்க இருக்க மாட்டாங்க. பார்ப்போம். அடுத்த கண்டஸ்டன்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டஸ்டன்ட். இவங்க பார்த்திபன் கூடலாம் வந்து யோசிச்சு பார்த்தா தலை சுத்துது. யாரு? நம்ம பப்ளு பிருத்விராஜ். ஏற்கனவே 90s கிட்ஸ்க்கெலாம் தெரியும். அந்த ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமில் சிம்பு கூடயே இவர் வந்து
பிரச்சனை பண்ணி டிஆர்பி எகிற வச்சவங்க. இவருக்கு இல்லாத கிரிட்டிக்கா சரி இவங்களும் வரேன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நான் பயங்கரமாக வெயிட் பண்ணுறேன். ஒரு வேளை இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக கண்டென்ட் அள்ளி அள்ளி கொடுக்குற ஒரு கண்டஸ்டனாக இருப்பாங்க. அடுத்தது ரஞ்சித். இந்த ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ பாட்டு இருக்குல்ல, இந்த சூரியவம்சம்ல அந்த ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இவங்க ஒரு காலத்தில் ஒரு பயங்கரமான ஆக்டரு. 90ஸ்லாம் பயங்கரமாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. சரி அதோட அவங்க அந்த அளவுக்கு ஆக்டிவ் இல்லாமல் போயிட்டாங்க சினிமாவில். அப்போ இப்போ நாடகத்தில் ஒரு நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நாடகம் பேர் எனக்கு தெரியல, பாண்டவர் பூமி நினைக்கிறேன், இஃப் நாட் மிஸ்டேக்கன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. அவங்க திருப்பி கம்பேக் கொடுத்துருக்காங்க. இவர் ரஞ்சித். ஸோ இவரும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களாம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டனாக இருப்பாங்க. அடுத்தது கண்டஸ்டன்ட் பார்த்தா அன்ஷிதா அக்பர் ஷா. இவங்களும் ஒரு ஆக்ட்ரஸ், மலையாளி, கேரளா. பார்ப்போம் இவங்கன்னா கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் என்னோட லிஸ்ட்டு. நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்ம பப்ளு சார், நம்ம பிருத்திவிராஜ் பப்ளு சாரும் பார்த்திபனும் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்னு. இப்பொழுதைக்கு இது வேற ஏதாச்சும் கண்டஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகுடி சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சினிமா நியூஸு, பிக் பாஸ் பற்றி எல்லாத்தையும் நம்ம பேச போகிறோம். சப்ஸ்கிரைப். See you all next video. Bye bye.